வணக்கம். விஜய் ரேடியோ தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நாம் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட மெயின் என்ட்ரன்ஸ் இது தான். இங்கே வந்து பார்க்கிங் சார்ஜஸ்ஸு 2 வீலருக்கு வந்து 1 ஹவருக்கு வந்து 10 ரூபா, 24 ஹவர்ஸுக்கு வந்து 40 ருபீஸு. 4 வீலருக்கு 1 ஹவருக்கு வந்து 20 ருபீஸு, 24 ஹவர்ஸுக்கு வந்து 50 ருபீஸ். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக பேஸ்மெண்ட்டில் இருக்குது. இந்த பார்க்கிங் ஏரியா செகண்ட் பேஸ்மெண்ட்டு, ஃபஸ்ட் பேஸ்மெண்ட்டு, செகண்ட் பேஸ்மெண்ட்டு. இது வந்து 2 வீலருக்கான பார்க்கிங் ஏரியா. இன்னும் எந்த வண்டியும் இல்லை அதில். பார்க்கிங் நல்ல பெரிய பார்க்கிங். இது வந்து பேஸ்மெண்ட் 2ல் இருக்கிற பார்க்கிங் ஏரியா. செம பெரிய ஏரியா, பார்க்கிங் ஏரியா. கோயம்பேட்டிலலாம் சின்ன பார்க்கிங் ஏரியா. இது வந்து அந்த மெயின் என்ட்ரன்ஸ் லாபி இருக்கு இல்லையா, அந்த சைஸுக்கு அப்படியே ஃபுல் பார்க்கிங் ஏரியா தான். செம பெருசு பார்க்கிங் ஏரியா. நோ சான்ஸ். எவ்வளோ வண்டிங்க நிறுத்தலாம் இந்த பார்க்கிங்கில். பாருங்க பார்க்கிங் ஏரியா எவ்வளோ பெருசுன்னு. ஃபுல்லாக ஏர் சிஸ்டம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பக்கமாக இருக்குது. அங்கே எங்கே போர்டு வச்சுருக்குறாங்க. ஆனால் இன்னும் புரியல நமக்கு. பார்க்கிங் லைன்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். எந்தெந்த இடத்துல 2 வீலர்ஸ் நிறுத்தணும். 2 வீலர் பார்க்கிங் இது. 2 வீலர் நிறுத்துறதுக்கு லைன்ஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு லைன்லேயும் வண்டி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலர் லைன். இப்போ இந்த பார்க்கிங் ஏரியாவில் நம்ம மட்டும்தான் இருக்கிறோம், வேறு யாருமே கிடையாது. வண்டி பார்க்கிங்கும் எதுவும் கிடையாது. எந்த வண்டியுமே பார்க்கிங் இல்லை. இந்த பார்க்கிங் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியா உள்ள இப்போ நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன், வேறு யாருமே கிடையாது. எங்கேயும் எதுவுமே இல்லை. எவ்வளோ பெரிய பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்களா? சான்ஸே இல்லை. எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. இது வந்து 2 வீலர் பார்க்கிங்கு, அதாவது செகண்ட் பேஸ்மெண்ட்டில் இருக்குது. இது வந்து செகண்ட் பேஸ்மெண்ட்டில் இருக்கிற 2 வீலர் பார்க்கிங் ஏரியா. செம பெருசு பார்க்கிங் ஏரியா. அப்பா எவ்வளோ பெரிய பார்க்கிங். கோயம்பேட்டிலலாம் ரொம்ப சின்னதாக இருந்தது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. அவ்வளோ பெரிய பார்க்கிங் ஏரியா. ஏக்கர் கணக்கில் இருக்கும் போல இருக்குது இந்த பார்க்கிங் ஏரியா. ஒருத்தரும் கிடையாது. இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன் இங்கே. இந்த பார்க்கிங் ஏரியா உள்ள வீடியோ ஃபுல்லாக லைட்டிங்ஸு, ஃபுல்லாக ஏர் ஜெட் ஃபேன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க உள்ளே காற்று வரணுன்றதுக்காக. பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஜெட் ஃபேன்ஸு. உள்ளே காற்று வரணுன்றதுக்காக ஊன்னு ஒரு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, அது வந்து ஜெட் ஃபேன் சவுண்டு. இது உள்ளே ஏர் வரணுன்றதுக்காக போட்டிருக்காங்க. செம பெரிய பார்க்கிங், சான்ஸே இல்லை. எனக்கு பிடிச்ச இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரே விஷயம் பார்க்கிங் தான். பார்க்கிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. கடல் மாதிரி இருக்குது பார்க்கிங்.
ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வரத்துக்கு, வெளியிலேருந்து ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வரத்துக்காக அது இது பார்த்திங்களா. மேலே செகண்ட் ஃப்ளோரு உள்ள லைட்டிங்ஸு அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரு. அது வந்து மேலே வந்து கார் பார்க்கிங்க்கு. இது கிரவுண்ட் பேஸ்மெண்ட்டு செகண்டு. இப்போ நான் எந்த பக்கம் உள்ளே என்ட்ரி ஆனேன்னே எனக்கே தெரியல. அந்தளவுக்கு பெரிய பார்க்கிங் ஏரியா. எப்படி வெளியே போகணுன்றது கூட நமக்கு தெரியல. நான் லிஃப்ட்டு 4ல் வந்தேன்னு நினைக்கிறேன். லிஃப்ட்டு 4ல் உள்ளே வந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து பார்க்கிங் பண்ணுறவங்க கரெக்டாக அடையாளம் வச்சுக்கிறோங்க. அங்கேயும் போர்டு வச்சுருக்குறாங்க. ஆனால் பில்லரில் நம்பர் எழுதியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். செம பெரிய பார்க்கிங்கு. உள்ளே வர்றது வெளியில் போகிறது இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். வெளியேறும் வழி எக்ஸ்ட், வெளியேறும் வழி, வெளியேறும் வழி. சூப்பர். இந்த பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த பார்க்கிங் தான். இப்போ நான் வெளியில் போனோம். அது எந்த பக்கம்னு தெரியல. நான் எப்படி உள்ளே வந்தேன்னு, எந்த லிஃப்ட் வழியாக உள்ளே வந்தேன்னு தெரியல. சரி பார்ப்போம். ஏதோ ஒரு லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட்டு நம்பர் 3ன்னு போட்டிருக்குது. இதில் போய் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இந்த பார்க்கிங் முடிச்சுட்டு 2 வீலர் பார்க்கிங்க்கு பேஸ்மெண்ட் 1க்கு போவோம். இந்த பார்க்கிங்கில் உள்ள வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். செகண்ட் பேஸ்மெண்ட் போகிற ஏதோ லிஃப்ட்டு வந்துடுச்சு. லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ வந்து பேஸ்மெண்ட் 1க்கு போகிறேன். நான் பேஸ்மெண்ட் 1க்கு லிஃப்ட்டில் போகிறேன். ஓடிசி கம்பெனிக்காரங்க லிஃப்ட்டு போட்டுருக்காங்க. இங்கே இருக்க லிஃப்ட் எல்லாமே ஓடிசி இல்லை, OTIS. ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து கார் பார்க்கிங். ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டு கார் பார்க்கிங்கு. ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டு கார் பார்க்கிங். செகண்ட் பேஸ்மெண்ட் வந்து 2 வீலர் பார்க்கிங்கு. ஆனால் அது எதுவும் ஓப்பன் பண்ணலை. இங்கேயே 2 வீலர் பார்க்கிங்கே வச்சுருக்குறாங்க. ஒரு கார்லாம் நிற்குது. செம்ம கார் நிற்குதுப்பா. அதாவது நிறையா அந்த ஃபெஸ்டிவல் டைமில் நிறையா கூட்டம் வந்தாங்கன்னா பார்க்கிங்க்கு ப்ராப்ளம் வரும்ன்ற 2 பேஸ்மெண்ட் இருக்குது. அது கீழே 2 வீலரு, மேலே வந்து 4 வீலரு. இப்போ வந்து 4 வீலரும் 2 வீலரும் ஒரே இடத்துல நிறுத்திருக்காங்க பார்க்கிங்கில். இது பேஸ்மெண்ட் 1 2 வீலர் கம் கார் பார்க்கிங் ரெண்டுத்துக்கும் சேர்த்து இருக்குது. இது வந்து ஒன்லி கார் பார்க்கிங் மட்டும்தான். இப்போதைக்கு 2 வீலரும் இதில் நிறுத்திருக்கிறாங்க. 2 வீலர் கம் 4 வீலர். கார் வெளில போகுது. உள்ளே வர வழி, இது வெளியில் போகிற வழி. ஆட்டோலாம் கூட அலோவ் பண்ணுறாங்க. பெரிய கார் பார்க்கிங்.